கொஞ்சம் மேலும் கொஞ்சம் அடிங்க நல்ல தாளம். ஏன்னா விடிய வரைக்கும் அதுக்கு சிரிக்காங்க விடிய வரைக்கும் சொல்லும்போது. விடிய வரைக்கும் சொல்லும் போது சிரிச்சுட்டாருன்னா சிலிண்டர் வேகுதுன்னு அர்த்தம். எதுல நீங்கள் 4 பேர் போய் ஓய்வு விடுங்க போங்க அண்ணே, அப்படி போயிட்டு வாங்கண்ணே. ஏன்னா நாடகத்தில் நடிகர்கள் உள்ள போகலாம், வீடியோ கால் பேசலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் நாடகத்திலே மக்கள் பார்வையிலே தப்பிக்க முடியாமல் உழைக்கக்கூடிய ஒரு வர்க்கம் என்றால் இந்த 4 பேரும் தான். பக்கமேல கலைஞர் அண்ணே, நீ ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்கண்ணே. எங்கள் அண்ணே மாதிரி முடியாது, நான் எத்தனையோ பெட்டிக்காரில் பார்த்துருக்கேன். இந்நேரம் வீடியோ கால் பேசிட்டு வயிறை கலக்குன்னு தண்ணி கேன் எடுத்துகிட்டு ஓடுவாங்க. ஆனால் எங்கள் அண்ணே அதில் ஒரு சில பேர்த்த நான் சொல்லி ஆகணும். ஒன்று பெரியப்பா ஈகே ராமசாமி, கண்டிப்பாக. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணே ரத்னாப்பா அண்ணே, இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, பேர் மறந்துருச்சு. போய் அந்த டைரியை பார்த்துட்டு வா. வேறு ஒன்றும் இல்லை, அது என்ன அப்படின்னா பெட்டியில் உட்காந்தோம்னா இப்போ தான் இறங்கணும். அது வரைக்கும் உட்காந்தா வாசிக்க தான் சட்டம். பெட்டியை விட்டு அடிக்கடி இறங்கவே கூடாது, பெரிய தப்பு அது. அது யாருக்கு தெரியுது? திடீர்னு ஒரு பாட்டு பாரு, ஊருக்காரங்க கேட்கணும். அதை வந்து என்ன அடிக்கடி இறங்கி போய் என்ன பண்ணி கேட்டீங்கன்னா இறங்க மாட்டாங்க. ஊருக்காக கேட்க மாட்டா. இல்லை விழா கமிட்டியே போதில் இருந்தா இங்கே சொல்லலை ப்ரோ. இங்கே விழா கமிட்டி ஒத்துழைப்பு இல்லைன்னா நேரம் கொட்டை இருந்திருக்காது. விழா கமிட்டி ரொம்ப நன்றி, மறக்க மாட்டேன். பட்டத்தரசியை மறக்க மாட்டேன். எப்போ தூக்குறிய இந்த பொழைச்சிட்டானே முந்திரி தோப்பில் வச்சு எரிக்கலாம்னு நினச்சி அறுபத்த வெள்ளையோ 11 மணிக்கு நல்லா பேசினாடாங்க மொத்தா. அறுபத்த வெள்ளையோ இரு போலீஸ் ரைடு அப்புறம் எடுத்தாரேன். இந்த நிலைமைக்கு ஆகிட்டேன். இந்த வருங்காலத்தில் இதுவும் ஓட்டிடுவான். கட்டிங்கி கணேஷ் கோயில் நான் உள்ளே போயிடுறேன், என்னை உள்ளே வைக்க பார்க்குறேன் கண்டாலுமே. வளச்சுருட்டுது நம்ம கிளவே வளர்த்த மாடும் வலது கொம்பச்சாக்கிது இடுப்ப முறுக்கு முடா. நம்ம கிளவே வளர்த்த மாடு இடது கொம்பச்சாக்கி முடா. பூணூல போட்டுக்கிட்டு இப்படி ஆட்டம் போறியாடா பேப்பயமேனே. ஐயர் ஸ்ரீதர் மையன் அவன் எங்கடா? வணக்கம்டா. கேமரா ஃபோக்கஸில் இருக்கட்டும். காலையில் மானாமில்ல எவனும் ஒரு டீ வாங்கி கொடுக்கல. கேமரா ஸ்விம்மிங் பண்ணு, ஸ்விம்மிங் எலிக்காத. இந்த வரேன். ஏய் ப்ரோ, பாடி ஆஃப் பண்ணு, மறுபடியும் படுக்க போடு, கொசு ஊற்றி பொருத்தி வைங்கடா. இது வந்து நம்மளே வழியில் நடக்கிற கோடாலி எடுத்து காலில் ஓட்டது மாதிரி படுத்து கிடந்தன எழுப்ப கண்டம்மா. தம்பி ஜப்பானியன் பாய்ஸ், அந்த பாடியை க்ளோஸ் பண்ணி விட்டுரு, தீர்த்து தெளிச்சு விட்டுரு. மப்டியில் வந்திருக்காரு ஐயா, பேசாமல் இருக்கிறா. முடிக்கக்கூடாது, படுக்க போடுறான்னு சொன்னேன். ஜோலியை முடிக்க பார்க்குறேன். திரி விட்டுறாயிடா தலையை கூட்டு கோக்க மாதிரி. நம்ம பாடி தாண்டா வர்றா. உனக்கே மரியாதை இல்லை பிறகு டேலனுக்கு. உன்னை யாரா போச்சு நீ உட்கார்றா. ஏய் அது முண்டை மோந்து வாத்து செத்து போய். பட்டத்தரசி கட்டி காத்த கோட்டை இப்படி தகந்து போய் கிடக்கடா. ஏப்பா இது பட்டத்தரசி கிராமமா இல்லை தாயமங்கலம் முத்துமாரி கோயில் வயக்காடா? தீச்சட்டி எடுத்துகிட்டு படுத்த ஒம்பளை மாதிரி படுத்து கிடக்கு. ஏத்தா கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு பரல முடியுமா ப்ளீஸ்? அதிகாரி வர்றாங்க, நாளைக்கு 100 நாள் அட்டை பதிய போகிறாங்களாம். 60 பிள்ளைகளோ ஐயா. ஜேஜிபி இருக்காயா? ஒரு 3 ஜேஜிபியில் பக்கெட்டில் அள்ளிட்டு வந்து இங்கே கொட்ட முடியுமா? இந்த நாடகத்தில் இந்த மேடையில் முனி ஓட்டம் இருக்குடா. நான் என் தம்பி ஊரா போயிட்டாங்க, நிம்மதியாக வரலாம்னு நினச்சேன். அதில் 2 பேர்த்த விட்டுட்டு போயிருக்காங்க. என் கிறகம் விடாது கருப்பு. நீ உட்கார்றா, என் தம்பி வந்துட்டான்டா. என் சிங்கந்தா அந்த பப்புல அண்ணே வந்துட்டேன். மடு அல்லுதாடா, சரிச்சி மாடு மாதிரி. வணக்கம்டா மடு பயலுகடா. எல்லாரும் அமைதியாக இருங்க, அமைதியாக இருக்க சொன்னேன். இந்த நேரத்தில் பருத்தி பால் நல்லா வயலில் வந்துடும்.
பருத்தி பால் கிண்டே கூடாது, சுகர். இந்தா அக்கா வியாபாரியே இங்கே தானப்பா இருக்காங்க. இந்த நாடகம் புலந்தாப்புல இருக்கும். இன்னைக்கு நாடகம் இருக்குல்ல, மகமாயி நாடகம், அதில் பொம்பளையாளுக்கு தான் வேலை. ஜம்ப தூக்கிட்டு நீங்கள் ஆடணும், கேசுன்னு இழைச்சி. எலி சொல்ல முடியாது, ஃபாரஸ்ட் ரைடு ஓவரு. நான் ஒரு காலத்தில் வேட்டையா அண்ணன் வந்தேன், நவாத்தாவு எங்கள் அன்னைங்களோட சேர்ந்து வேட்டைக்கு ஆடிவேன். இந்த கறிக்கு இன்னைக்கு இவ்வளோ நிற்க வைப்பேன். இன்னைக்கு கறியாக கொண்டு வர்றாங்க, திங்கிறது காலில். இன்னுமே தான் நாடகமே. இந்த சுடிதார் ஓட்டு படுத்து கிடைக்கல அத்தா தார்பாய், காலை ஆற்றிய உனக்கு எவ்வளோ மம்மத, காலை ஆற்றுற பெரிய சிலிண்டர் கம்பெனி மக அண்ணே இல்லையாத்தா. மொட்டை பாசு பயலு கடா சேம்டிவ்தா, அண்ணனு மொட்டை தான். பாப்புலா சீம சமாதி அடைஞ்சிட்டார். ஆனால் என்னைய மாதிரி மானாமரை ஆற்றுக்குள்ளே மொட்டை ஓட்டவே எவனும் கிடையாது. மொட்டை ஓட வந்தேன் பாரு சோமே மையன், அவன் போட்ட சரகுக்கு 70 தடவை மொட்டை அடிக்கிறியான் எனக்கு. அதில் என் மையன் மேலே போடாரு, என் மையன் அருணும், அப்பா இங்கிட்டு மசூர் இருக்குப்பா, அங்கிட்டு மசூர் இருக்குன்னா அவன் வேலையே வேணாம்னு போயிட்டேன். சோமே மையன் என் நண்பன் பா, என் கூட படித்தவன் நண்பன் தான். பிள்ளையிட மாற்றி வச்சு எடுத்துக்கிட்டேன். விதி இருடா பேக்குதி மேனே, அதில் என்னென்ன இந்திக்காரன் நினச்சா தாள் ஓட்டு கம்பெனிலேருந்து செங்கடத்தில் வந்து உன் விதரில் எரிஞ்சு விடுவாப்பா. ஸ்டாப் இட், எல்லாம் பாடத்தை கவனிங்க ஸ்டூடெண்ட். இல்லை சும்மா இருங்கடா, நீ வர வேணா, அப்படியே வையா ஒரு வண்டி ஏறி போ. உனக்கு எனக்கும் சண்டை இருக்கு, வாடா மானாமதுரைக்குன்னேன். இரு வர்றேன் போறேன்னு சொல்லக்கூடாது, மூக்கந்தனை எரிஞ்சு விடுவேன். உனக்கு என்ன தெரியும்? வையாபுரி செந்தில்குமரன், நீங்க பெருங்கொண்ட ஒரு நாரதர், புதுசா வர்ற பப்புனுங்களை எதுக்கு மேடையில் அசிங்கப்படுத்துறிய? என் ஸ்டூடெண்ட் 2 பேரும் அசிங்கப்படுத்துறதுனால இப்போ மெட்ராஸ் மெரினா பீச்சில் கல்கோனா வத்துக்கு எடுத்துறாங்க. தம்பி சிரிப்பு கிடையாது, சீரியஸ். இன்னும் 3 பேர் தாயம்காலத்தில் ராட்டினம் மேலே ஏறி சுற்றிட்டுறாங்க. என்ன கேட்டான்னு எனக்கு தெரியல. என்னைய கேள்வி கேட்ட நீ? என்ன கேள்வி கேட்டிருக்க? தஞ்சாவூர் வைய யாரு எத்தனை அடின்னு கேட்டிருக்க? அவன் சொல்லியிருக்கேன் முங்குற அளவுக்கு அடின்னு. அதுக்கு நீ செருப்படுத்த அடிச்சிருக்க. ஏதோ பிகேசியை கண்டு சரியா போச்சு. ஆடு மேய்க்கிற செருப்பா இருந்தா என்ன ஆகும் நிலைமை? பேராகான் பரவாயில்ல கம்பி தம்பி, ஒருத்தனை செருப்பிட்டு அடிச்சுட்டான்னு பேசிட்டு இருக்கேன் பேராகான். ஆனால் உங்களை வச்சிருந்த ஜென்மத்தில் நாடகம் நடிச்சு புலந்தது போதும்டா. வாழ்த்துறோ இன்னும் விகேசி வரைக்கும் வருவாங்க. குருடாங்கில் அபாய் வையாபுரி செந்தில், உன்னை முத இந்த பகுதிக்கு அறிமுகம் செஞ்சவன் இந்த எம்கேஆர். அவன் எதுக்கு தட்டினாங்கன்னே தெரியல. அண்ணனை ஒய்த்து தட்டுறாங்களா இல்லை நிற்கிறியே போடான்னு தட்டுறாங்களா? எனக்கு தட்டினியா சாமிக்கு தட்டினியாடா? இம்மிடியட்டாக நீங்களாம் எந்திரிச்சு போகிறது நல்லது. என் தம்பியே தான்டா எனக்கு எதிரி எங்கள் அன்னைங்க. இல்லாட்டாலும் போய் போடிங்க சொல்லிடுவேன். போக முடியாமல் தானே இருக்க போட்ட இதுக்கு. தம்பி யானை கதை சொல்ல முடியாது. கேரளாவில் ரைடு ஓவர். கேரளா யானை செஞ்சது தமிழ்நாட்டு எலி. 2 மாநிலத்துக்கு சண்டை வருது பேசாம. இல்லை அவன் பாவம் தன்னால் பிள்ளை பச்சை பிள்ளை தூங்கிட்டு இருக்கேன் பப்புலு. தம்பி விடியறதுக்குள்ளே சவுண்டு வச்சுருக்காப்பா. ஹலோ, இப்போ தாண்டா மைக்கு நல்லா இருக்கு. இதே மைக்கை வச்சுருந்தா விதி ஒடா பேக்கூதி. தம்பி நீங்கள் பேசக்கூடாது, சாமியாருக்கு எனக்கு சண்டை. ஆமாம் டவுலியோ சாஞ்சினா ஒரு குருடாங்கில் இந்தா என்னை கொண்டு உள்ளே வைக்க பார்க்குறானே ஸ்டேஷன் சிப்காட்டுக்கு. துறை பயமே ஐயா, நான் இன்னைக்கெல்லாம் நாடகத்தில் ஒத்த சொல்லு வராதியா. ஏன் நாடகத்தில் தாயா என்னைய வங்காச்சியா மன்னனு குண்டு தாயா எரியலை வந்து தொலையா. சி வாங்க சாமி, இவங்க நினச்சிட்டு
சாமியார் வரக்கூடாது பேசாமல் ஒரு ஏய் சாம்பல் அள்ளி எரிவாப்புல கொஞ்சம் நின்று வாங்க சாமி, பூனை குறுக்க வருது. அதிரடி அம்பலத்தார் பாய்ஸ் பட்டத்தரசி பயலுகடா 100 ரூபா. இந்த 100 ரூபாயை நீ 10 மணிலேருந்து சட்டிக்குள்ளேயே மடக்கி வச்சுருக்க. கொடுப்போமா வேணாமனு துண்ண பயமேனே. தம்பி இப்போ பேசுனா சாமியாரா நான், நீதிபதி நீங்கள், எங்கள் அண்ணன் தங்கச்சி அக்கா எல்லாமே நீதிபதி. வையாவூர் செந்தில்குமாரா இல்லை கள்ளிச்சேரி சுனித்குமாரா? என் பேர் சுனித்குமார் தான். அங்கிட்ட யாரா ஒருத்தன் அதிசயம் மயிரா வச்சிருக்கிறேன் பெரைத்தினி மயனே. நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ வாப்பா. வாங்க சாமி, சத்தம் போடாம வாங்க. ரைடு நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஏய் நீ வான்னு சொன்னேன்னு நீ வை, தோ முடிய கலட்டிக்கிட்டு உன்னை அறையவேன். ஏய் வாய முறா முதல்ல. வாய முறான்னு சொல்லக்கூடாது செந்தில். சரி வாங்க, என்ன அதெல்லாம் இதில் வச்சுக்கிறோம். ஏய் நீ ஓன் சவடாலாம் நிப்பாட்டு, உன் பேங்கில் வச்சுக்கிறோம். ஓன் சட்டம்லாம் அதோட குறைச்சுக்கணும். சட்டம் போட முடியாது, நீ நான் பூரா சென்ட்ரிங் நான் பேசுறத கேளு, இல்லை வம்ப அரை வாங்கிட்டு உள்ள போயிடுவேன். அரை வேணா 2 கிலோ போடுங்க, பெரிய குடும்பம். வா மோதி பார்த்துருவோம். வா பேசி பார்ப்போம். நீனு இந்த மாவட்டக்காரன் தான். நீ இந்த மாவட்டக்காரன் தான். வா பேசி பார்ப்போம். உனக்கு என்ன தெரியும்னா? என்ன தெரியும்டா? அங்க இருந்து சந்திரத்தை பூச்சிட்டு வர்ற. நீ என்ன தெரியும்னா? அங்க இருந்து சந்திர சட்டையில ஓட்டு கம்பல்ல கல்லுன்னு கூட கூப்பிட மாட்டாங்க. டேய் உன்னைய வாக்கியா வரப்ப வெட்டுறது கூட உன்னை கூப்பிட மாட்டாங்க. சேச்சி பேட்டி. ஆமா சேச்சி பேட்டிருச்சு. அப்புறம் எதுக்கு நீ இந்த வாக்கியா கல்லெல்லாம் விடு, அதெல்லாம் நீ விடு. இப்போ உள்ள கதையை பேசு. என்ன கதை சொல்ல? யானை கதை சொல்லவா? யானை கதையை ஊருக்கு சொல்ல. கிளப்பி விட்டு என்ன வச்சுக்க. யானை யாருக்கு வாகனம்ன்ற கதை சொல்லவான்னு சொன்னேன். பொத்து இவங்கள்ட்ட ஒன்றும் பேச முடியாது. என்னைய போட்டு கிறிசு கெட்டவன் கொஞ்சம் அப்படி. ஏய் கெட்டா வண்டி கெட்டா கிறிசு அறான்றேன். கைதட்டா மூடுறா முதல்ல. கேட்டா கதையை தம்பிய தலைக்கு அதை பிரட்டி விட்டு அவங்கள்ட்ட ஒரு ஆசையோட கேட்குறாள்ல, ஒன்று கதையை சொல்லணும். அப்படின்னா யானை என் தம்பி எங்க அண்ணன்ட்ட எங்களுக்கு சொல்ல தெரியும். ஒவ்வொரு வாட்ஸ்அப்பில் கூட பேசி விடுவேன். செந்தில் அப்புறம் செந்தில் சித்தலை கொண்டு தாண்ட முடியாது. டேய் சித்தலை கொண்டு இன்னைக்குல இருந்தே நீ போக மாட்டடா. நான் கேட்குறேன் பதில் சொல்லு. நீ என்ன பண்ண? என்ன தெரியும் உனக்கு இந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லை. அது மாதிரி எனக்கு தெரியுது. பெற்ற தாயினுடைய கருவறை உனக்கு தெரியுமா? எல்லாருக்கும் அதுக்கு தெரியும். மீண்டும் போக முடியாத இடம் அதான். கோயிலுடைய கருவறைக்கு கூட போயிடலாம். தாயுடைய கருவறைக்கு மீண்டும் செல்ல முடியாத கருவறைனா ஒருத்தன் போனேன். எவன் போனேன்? டாக்டர் அம்பானி அரை வாங்கிட்டு போறேன். ஆபரேஷன் பண்ண போனேன். டேய் கருவறைக்கா போனேன்? பூரா ஒன்றும் பண்ண முடியாது. உன் ஏரியாவில் என்னை எத்தனை நாள் அசிங்கப்படுத்தினேன். கட்ட 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 நான் தான் கேட்குறேன். அனிருத்து கூட டாக்டர் போனாராம் கருவறைக்கு. அதுக்கு ஒரு கைதட்டு. சரி இருக்கட்டும். சரி என்ன பேச வந்திய? என்னைய தடுத்து நிறுத்தினியே, நீங்க என்ன விஷயமா தடுத்துருக்கீங்கன்னு கேட்கணும். உங்களை படைச்சவர் யாரு? என்னைய படைச்சது எங்க அப்பா தான். உங்க அப்பா படைச்சது? உங்க அப்பா படைச்சதுமே எங்க அப்பா தான். அதெல்லாம் தேவையில்லாத வயக்காட்டு பிரச்சனை தாறுமாறாயிரு. பாக்கியா வரப்பு சண்டையே நம்மள்ட்ட இருக்குதுங்கிற கேட்கிற கேள்வி போய் சொல்லுங்க. நான் கேட்கிறேன். உங்க அப்பனை படைச்சது யாரு? எங்க அப்பா தான். எங்க அப்பனை படைச்சது எங்க பாட்டு. இது வந்து திமுரு. எனக்கு வரும்டா. உன்னைய பார்த்தா எனக்கு வருது. கேளு கேளு. உன்னை கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன். நில்றா. கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நில்றா நில்றான்னு சொல்ல. நான் அப்படித்தான் பேசுவேன். சொன்னேன்னா கொன்ன குளத்து டீ கடை தலை அடிச்சு நொறுக்கி இன்னைக்குலே உன்னை அடிச்சு போட்டுருவேன். முதல்ல அது தெரிஞ்சுக்க. நான் கேட்கறதுக்கு சரியான ரவி ஹோட்டல்லாம் நொறுக்கி எரிஞ்சிடும். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ என்னை திசை திருப்பி விடுறேன்னு தெரியுது. திசை திருப்புறேன், தோசை திருப்புறேன். ராதா வம்ப அரை வாங்கிட்டு போயிருவேன். ராதான்னு சொல்லாத. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ கேளுங்க. வேற மாதிரி பேசி கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இந்த இடத்திற்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லாம மாதிரி எனக்கு தோணுது. இருக்கு. என்னையே ஏன் தடுத்து நிறுத்தின காரணம் என்ன? தடுத்து நிறுத்தின ஹெல்மெட் எங்க? சரி சரி பத்திரமா இருக்கு. அதற்கு நீ என்ன பண்ண போற? அதனால நீ என்ன பண்ண போறேன்னு. ஹெல்மெட் என்பது ஆங்கிலம் அல்ல. எலி 10 எலி சேருது. சரி எல்லா எலியும் ஒரே பள்ளிக்கூடம் போகுது. ஒரே மெட், கிளாஸ் மெட், எலி மெட். அப்பத்தான் கருமாதிக்கு லேஞ்சு கட்ட வந்திருக்காரு. கொட்டை வடை கொஞ்சம் இறங்குங்க. போங்க 15 ரூபாய்க்கு வந்திருக்கேன். இன்னும் ஒருத்தர் வருவானே அண்டா. சரி நான் கேட்குற பதில் சொல்லுங்க. என்ன காரணம்? இது இடம் என்ன இடம்னு நான் தெரிஞ்சுக்கணும். இடம் பலா மேடை.
வந்துட்டு அடிச்சு அப்புறம் அது மைக்கு. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் அடி வாங்கிட்டு தான் நீ போற மாதிரி வரும். கேட்டதுக்கு சரியான பதில் சொல்லு. இது இடம் என்ன இடம்னு கேட்டேன். வேலிமலை சாரல். அப்படி பேசு. இப்ப பேசுறீல, புராணம் தெரியுது உனக்கு, கதையோட சாராம்சம் தெரியுது, கேட்டதுக்கு பதில் சொல்லு. அப்ப நல்ல டேய் யார் இந்த பையன் யாரு? டேய் அவன் தூங்கின தூக்கத்துக்கு கழுத விட்டையில வேற முன்னாடி விட்ட வேற பின்னாடி வளர்க்கறதுக்கு ஒரே ஒரு மாடு. இது கேக்குற இந்த பையன் நீ அரையங்காட்டி நான் அரையங்காட்டி நீ அடிச்சிரு. சாமியா போயிடுறா. தேங்காயை போட்டு மண்டையை தேய்ச்சிருக்காரு. லட்சண மயிறு தெரியுதுல்ல. இருங்க, நான் கூட உங்களை மாதிரி ஆளுக பெரியவங்க சாமியோட வாயில விழுவக்கூடாதுன்னு நான் பாட்டு போய். ஆனால் அவன் அப்படி கிடையாது. எப்படி? என்னையோட அதிகமாக படித்ததுனால தான் அந்த அப்துல் கலாம் செய்திருக்கேன். அப்போ நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் சரியா பதில் சொல்லிடுவாரு. அப்துல் கலாம் ஐயா விண்கலத்தை கண்டுபிடித்து தமிழகத்துக்கு பேர் சேர்த்தான். இவன் பூலிப்போ மூக்கில் வச்சு போட்டு. சரி, அப்ப அவன்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறத கேளுங்க. என்ன கேட்க போறியா? உங்கள்ட்ட கேள்வி கேட்டா நீங்க அதுக்கான பதிலெல்லாம் நீங்க சொல்லிடுவீங்க. இதுடா அதெல்லாம் உனக்கு எந்த மரியாதை மட்ட மரியாதை எல்லாம் அது நடக்குதே. வாங்கிட்டு தான் போய் வைப்பேன். நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சரியான பதில நீங்க சொல்லணும். சொல்லுவீங்களா? கேளுமையா. அப்படி சொல்லும் ஐயா. நீ சரியா பேசுறான்டா. நீ வந்து மாத்தி விட்டுக்கிட்டு இருக்க. என்னக்கா பத்தியெல்லாம் கேளுமையாண்டா அப்புறம் அப்போ தானே நீ பதில் சொல்றத இவன் கெடுக்க பாக்குறேன். கெடுக்கிறேன். அதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ உன்னுடைய வளர்ச்சியில தடையா இருக்கேன். தடையாக இருக்கு. சரி, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. அவன்கிட்ட கேட்டேன், அவன் சரியா பதில் சொல்லிட்டான். இது வேள்விமலை சாரல் அப்படின்னு பேர் வர காரணம் என்ன? வேள்விமலை சாரல் இந்த பொழந்து போச்சு. இவர் சொல்றதுக்குள்ள சித்திரத்தில் அழகு இறங்கிறோம். வேள்விமலை சாரலுக்கு என்ன காரணமாக வேள்விமலை சாரல் என்று பெயர் வந்தது? அவ்வளவுதாங்க. அதானா இருக்கிறீங்க? அதானா இதானா? பரிதாபங்கள் திவாகர் வாய்ஸ் எடுக்கிறேன் மிமிக்கிரியில. சரிதானா? வேள்விமலை சாரல்னா ஒரு புனிதமான ஒரு இடம். ஆமா, அப்படிடா. அவன் அப்படியா வந்துட்டேன். அந்த புனிதமான இடத்துல எத்தனையோ தவ ரிஷிகளும் வர்றாயா கிட்ட வர தவ முனிவர்களும் வா வா உள்ள ஸ்ரீதர் ஐயர் போன்ற நபர்களும் வந்து அந்த இடத்துல 18 செங்கக்கல்ல அடுக்கி இருக்கு. தெரியுமா தெரியாது? சட்டார்னு அரைஞ்சி விடுவேன். அப்புறம் நான் படிச்சிருக்கேன். அப்புறம் என்ன இதெல்லாம் கேட்க மாட்டேடா கேன கூதியே. நான் படிச்சிருக்கேன். அப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். சின்ன பையல இருந்தா செங்கக்கல் வரைக்கும் வர்றேன். சரி, செங்கக்கலுக்கு அடுத்து வந்துருவேன். வாங்க. செங்கக்கல்ல இறக்கி ஓட்டு கம்பெனியை சுத்தி உள்ள கருவ மரத்தை பூரா வெட்டி பிள்ளைகள் விளையாடும் அங்கே விஷ நிறைந்த பாம்புகள் வரும் என்று அந்த வேலிக்கருவியை கிளீன் செய்கிறானே. குட் பாய் குட் பாய் குட் பாய். சேசிபிக்கு வாடகை 2200 ரூபா. தம்பி இப்போ குறும்பில் அடிச்சு எங்க போய் எங்க வந்து அப்புறம் தூரோட விடுங்கன்னு அதை விடுறா. என் செல்வம் அவன் என்ன சொல்லிவிட்டே ஓவப்படுற படி. அப்ப நீதான் சொல்லு. அந்த விறகையெல்லாம் 25 நாள் காய போட்டு அந்த 18 செங்கக்கல்லுக்குள்ளே சின்ன 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 பீஸா வெட்டி போட்டு அதில் 1.5 லிட்டர் மண்ணெண்ணெய். என்ன சேவக்கறி திறக்க போறியா? சின்ன வெங்காயம் பட்டவத்தில் வரைக்கும் வர்றேன். சொல்லி விடுங்க ப்ரோ. 1/2 லிட்டர் நெய் இருக்கு அதில் பச்சரிசி எவ்வளோ? 1/4 கிலோ. பச்சரிசி கிஸ்மிஸ் பழம். கிஸ்மிஸ் பழமா? அவங்க ஐயாவுக்கு வருஷம் திரும்பும்போது ராமேஸ்வரம் போறேன். பச்சரிசி நூல் 1. அப்போ நூல் 2 கட்டு. இருங்க, நான் தெரியாம கேட்டுட்டேன். இதை விட்டுருங்க. கேட்க மாட்டேன். கும்பிட்டு கூட விழுகிறேன். ஏன் வேலிமலை சாரல் என்ன கேட்டாரு? கம்பியை குப்புறா. வேள்விமலை சாரலுக்கு எதற்காக வேள்விமலை என்று பெயர் வந்தது? வந்துட்டாங்கல்ல முதல்ல. அதுதானே இருக்கிறீங்க. அங்க போய் எங்க கிசுமிசு பழத்தை எழுதி போயிட்டு வந்துட்டேன். இடையில அதுதான் பேசக்கூடாது. நீங்க பேசுனீங்க. அப்ப நீங்க மறுபடியும் வருவீங்களா? நான் ஏற்கனவே 6 வயசுலயே 6500 ரூபாய்க்கு புக் வாங்கி படிச்சேன். சும்மா கிடையாது. என்ன புக்கு? எல்லா புக்கும் படிச்சிருக்கேன். டேய் தூங்க நேரம் ஆயிட்டோடயா. மானாம ராத்துக்குள்ள வருஷம் ஆகும் பாரு. அன்புடன் ஆதரவுடன் கேட்கொள்கிறோம். சிவகங்கை அங்கு மைக் பேசுவார்ல, அவர் 2ஆம் தரத்து மயன். அங்கு அங்கு அங்கு
அங்கு அங்கு அங்கு வரிசையா வருமாறு அன்புடன் கேட்கொள்கிறோம். போ போ, காலைல 2 வடை சேர்த்து வாங்கி தரேன் போ. இது ஏன் வந்துச்சுன்னு இன்னும் தெரியல. அதுக்கப்புறம் இது ஏன் வந்திருக்குங்கிறது இன்னும் புரியல. இது அதெல்லாம் இன்னொன்று டேய் இது தேவையில்ல. இன்னொன்று வந்துக்கிட்டு போகுது, அதுக்கே தெரியாது. விளக்கம் சொல்லு. விளக்க நான் சொல்லுவீங்க, நீங்க கேட்கறத கேளுங்க, சொல்றத சொல்லாட்டியே சரி, நான் அதை விட்டுருங்க, வேள்வி சாலை விட்டுருங்க. சரி, இது வேள்விமலை கதையின் சாராம்சப்படி வேள்விமலை சாரல். ஆமாங்க. இது என்ன இடம்? இது பட்டத்தரசி கம்மா. டேய் அம்மா பட்டதரசி கம்மா உண்மைதானே? பகுதி சரிதான், சும்மா கிடையாது. இது எந்த மாவட்டம்ங்க? மாவட்டம் என்றாலே பல வகை மாவட்டம் உண்டு. தம்பி, என்ன மாவட்டம்னா என்ன மாவட்டம் சொல்லு, தெரிஞ்சா சொல்லு. கேட்டதுக்கு பல மாவட்டம் இருக்கு, அது இருக்கலாம் சொல்லக்கூடாது. சிவகங்கை மாவட்டம், அவளை முடிச்சுக்க. அப்படி அப்படி எனக்கு என்ன மாவட்டம்? என்ன கேட்டிய? என்னங்க கேட்டீங்க? டேய் இது என்ன மாவட்டம்னு கேட்டயா? கூட வர வந்துறியா? ஒரு நிமிஷம் மறந்து. அவன் சொல்லுவேன். மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். அப்படி பேசுறான். தெரியும். சிவகங்கை மாவட்டத்தில் இது என்ன பகுதி? சிவகங்கை மாவட்டத்திலே எத்தனையோ புனித ஸ்தலங்கள் உண்டு. டேய், டேய். அந்த புனிதமான ஸ்தலங்களிலே ஒரு அற்புதமான ஒரு சித்திரை மாதத்திலே காட்சி தரக்கூடிய அழகர் வீட்டில் இருக்கக்கூடிய இடமா இந்த மானாமதுரை வைகை ஆற்றிலே. சொல்லுவேன் அப்ப சட்டார் 4 அறையில பல்ல ஊத்தி விடுவேன். இப்ப நான் இப்ப சொல்றேன் விழிச்சாப்பலா நாரதர் சாமியார்டா. சாமியா என்னையே மறக்கடிச்சிட்டாங்க. டேய் டேய் மானாமதுரை அதானே இடம். சரியான இடத்துக்கு வந்துட்டு இல்ல, அதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது. கேட்கிறேன், மானாமதுரைன்னு பேர் வர காரணம் என்ன? மாடு புடிமாடு இப்ப பாருங்க சொல்லுவாங்க. மானாமதுரை அதுதான் இல்ல. மானாமதுரை என்று பெயர் வர காரணம் என்ன? டேய் அவனை விடுறா. மேயிற மாட நக்கர மாடு எடுத்தது 2 வேளை அங்கே ஓரமல்ல சொல்லு. மானாமதுரை என்று பெயர் வர காரணம் என்ன? அதானே இருக்கிறீங்க. ஆமா ஆமா, உடனே டக்குன்னு அடிப்பில்ல. எனக்கு தெரியும். இது தெரியாம 8 வருஷமா நாடகத்தில் இருக்கிறேன். சொல்றா 8 வருஷமா இருக்கான நாடகத்தில், இது தெரியாம. சொல்லுங்க சொல்லுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன இது? மானாமதுரை என்றாலே வாய்ப்பாடுகள், சந்தக்கடைகள். சந்தக்கடையிலே அதிகமான நெரிசல்கள் இருக்கும். கூட்ட நெரிசல், கட்டப்பை இழுத்து போகணும்ல. எதுக்கு வந்துச்சுன்னு மட்டும் என்ன ஏப்பா உயிரோட நிறைய தடவை உங்களை சொல்லியிருக்கேன். கேமரா பொசிஷன் நிக்கணும் மிஸ்டர் முண்டை. கேமரா பொசிஷன் சொல்லுங்க சொல்லுங்க. அவன் பின்னாடி போய் சாணி ஓடுறியா? என்னங்க கேட்டீங்க? இந்த வத்தியில கேட்டாங்க. மறந்துடுவேன் ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா. அதானே மானாமதுரை. ஆம், மானாமதுரையின் பேர் வர காரணம் என்ன? நாளைக்கு நைட்டுக்குள்ள சொல்லிடுவேன். மானாமதுரையின் பெயர் வர காரணம் என்ன? மானாமதுரைக்கு திண்டுக்கல் என்று பெயர் வைத்திருக்கலாம், ஆனா வைக்கல. சரி சரி. ஒருடா திண்டுக்கலுக்கு போயிட்டாயா? சொல்லு சொல்லு. விதி வைக்கலாம் வைக்கலன்னு ஆனா வைக்கல. 1970 சில்லறையில. டேய் அது என்ன சில்லறை விட்டாங்க? சொல்லவா வரஞ்சாமி வரும். நோட்டை மாத்தனா, நோட்டை மாத்தானே, தாளை பரட்டனே, ஒரு நிமிஷம் இரு. பேனாவை எடுக்கனே. இருடா. உன் காமெடி எடு. டேய் இருங்க, கேட்டுக்கிட்டீங்களே 3 வேளை எவ்வளவு முரட்டு லூசுன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த லூசூஸா பேசக்கூடாது. சொல்லு. சடார்னு இருக்கு இப்படிவே. சரி, உனக்கு ஆயி வரணும், நீ போ. அவனை புடிவே. இவனை கூட்டிட்டு போங்க கழிவுற. டேய் டேய் புடி, அவனை பதில் சொல்லு. சும்மா நீங்க 2 பேரும் போங்கடா. போங்க சொல்லுங்க சொல்லுங்க பதில் சொல்லுங்க. 1970 சில்லறையிலே சென்னை செயலும் பயனை கவனித்து வண்டி எண் 23622. அந்த ஆள் என்னடா கேட்டாரு? மானாமதுரை என்று பேர் வர காரணம் என்ன? வானம் பார்த்தா மலை. டேய் டேய் தேவையில்லாத சொல்லேல வந்து வானம் பார்த்த பூமியிலே எத்தனை பூமி இருந்தாலும் அதிலே முதல் மாவட்டமா இந்த சிவகங்கை. கைதட்டலாம். நல்ல விஷயம் தான், சொல்லுங்க. கிழவியாகப்பட்டவள் மானாமதுரை வர்றான். வந்தாங்க அன்னைக்கு. உங்களுக்கு தெரியாது, அது சும்மா இருக்கணும். ஆரம்ப காலத்திலே ஒரு நிமிஷம் கிழவன் உழுது. டேய் இருடா சத்தோடா. மானம் பார்த்த பூமியாக இருக்கிற மாவட்டம் சரி, அதுக்கெல்லாம் சரிதான். கிளவி வந்தா இங்க வந்து சொல்லுங்க, கேளுங்க. சரி சொல்லுங்க. வயக்காட்டிலே உழுது நாத்துப்பாவி இருந்த தண்ணியெல்லாம் நாற்றாங்காலுக்கு பாய்ச்சி விட்டார்கள் இப்பகுதி மக்கள். ஆனால் பயிர் வாடிக்கொண்டிருக்கின்ற கிளவி கூடையே
கடகாப்பொட்டி என்று சொல்லக்கூடிய கூடையை அங்கேருந்து தாயமங்கலத்துலேருந்து நடந்து வர்றான். மழை அப்போ பெய்யுமா இப்போ பெய்யுமான்னு வானத்தையே பார்த்துட்டு வந்த கிளவி மானாமதுரையை விட்டுட்டு மதுரை போயிட்டா. திருப்பி கிளவியை இழுத்துட்டு வந்து மானாமதுரை ஆற்றுக்குள்ளே நிப்பாட்டித்தேன். மானம் பார்த்த மதுரை இந்த ஸ்டாப்பில் இறங்கிட்டாங்க. இல்லை அதே என்ன ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உண்மையான பதில் தான் சரி நான் சொல்கிறேன். அவ்வளோதான். ஏற்கனவே 843 வேற லூஸ் ஆக்கியிருக்கோம். 44 சேரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக பேசு. நான் என்ன தர சொல்ல உங்கள்கிட்ட. சரி சரி வேற 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 சரி, பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. ஆமா, என்ன ஊரு? நவாத்தாவுன்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா, இருக்கா இல்லையா? ஆமா, பெருமை வாய்ந்த ஊர் இருக்கா இல்லையா? அந்த ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்த காரணம் அந்த ஊருக்காரங்களுக்கே தெரியாது. டேய் டேய், இப்போ நாங்கள் சொல்ல போகிற விளக்கம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியும். டேய் தயவு செய்து இதுக்காவது ஒரு உருப்படியான பதில் சொல்லுவோம். சரி, உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். நல்ல பதில நீங்க சொல்லுவியே, நான் எதிர்பார்க்கிறேன். மக்களே எதிர்பார்க்குறாங்க. சொல்லுங்க. மானாமதுரை அருகாமையில் இருக்கக்கூடிய கண்ணுச்சாமி மகன் இன்று காலையிலே என்ன சொல்கிறேன், அவர் என்னடா ஆட்டாரு. இதுக்கு பக்கத்தில் இருக்க நவாத்தாவு, இது எல்லாமே நம்ம சொந்தக்கார ஊர். நவாத்தாவு வரும். அடுத்து இந்த ஊருக்கு சொல்லும்போது இவங்க அடுத்த வருஷம் கொஞ்சம் யோசிக்கணும். இப்படி இருந்த வரலாறு சொல்லிவிட்டாங்க. தெரியாம இருக்கிறத சொல்லிவிட்டாங்களே. நாம் சரி ப்ரோ, சரி சொல்லுங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நவாத்தாவு கிராமத்திற்கு என்ன காரணம் நவாத்தாவு என்று பெயர் வந்தது? ஏன்னா நவாத்தாவுக்கு ஒரு கிடங்குத்தாவு என்று வைத்திருக்கலாம், ஆனால் வைக்கவில்லை. இப்போ உங்கள் 2 பேர் மேலே நான் தாவ போகிறேன். உன்னை கிடங்கு தாவ சொன்னாங்களா? இல்லை என்றால் ஒரு பள்ளத்தாவு என்று வைத்திருக்கலாம், அதுவும் வைக்கல. வைக்கலங்க. சின்ன பையன் எப்படி எனக்கு தெரியாம படிச்சியா? உப்பு போட்டு சோறு திங்கிறீங்க. சொல்றா, சொல்லு, கேட்டதுக்கு பதில் சொல்லு. இல்லை என்றால் ஒரு மான் தாவு என்று வைத்திருக்கலாம். ரைடு ஃபாரஸ்ட் ரைடு வைக்கவில்லை. வைக்கவில்லை. நீ ஒன்று அப்போ நவாத்தாவுக்கு எதற்காக நவாத்தாவு என்று பெயர் வைத்தார்கள் என்றால், பள்ளிக்கூடம் சென்று வீடு திரும்பி வந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆரம்ப காலத்திலே பாடசாலை என்று சொல்லக்கூடிய பள்ளியில் பயின்று விட்டு இந்த இடத்திலே அதிகமாக என்ன மரம் இருந்தது? நவாமரம் இருந்தது. எடுத்து கொடுத்தேன் கொஞ்சம். அந்த நவாமரம் இருந்த பகுதியிலே அந்த மாணவர்கள் எல்லாம் நவா பழத்தை பார்த்ததும் என்ன 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 பழம்? நவாமரம். மாணவர்களுக்கு அதை பார்த்ததுமே இந்தாவு எச்சி வந்து விட்டது. நாக்கு எக்ஸ்ட்ரா பிட்டிங்குதே, நாக்கிலே எச்சி ஊறிவிட்டது. ஊறிவிட்ட காரணத்தினால் மாணவர்கள் எல்லாம் போட்டிட்டு பள்ளிக்கூட பையை கீழே வைத்து விட்டு நீதாவு நீதாவு நாந்தாவு நாந்தாவுன்னு வந்ததுனால நவாத்தாவு என்று பெயர் வந்தது. நவா பழத்தை தாவி புடுங்கனால் நவாத்தாவு என்று பெயர் வந்தது. வேற 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 ஊருக்காரர்களே தெரியாது. என்னங்கய்யா? அது பிள்ளையார சம்பந்தமாக தான் பேசுவாங்க. அது தூக்கு சட்டியும் கழட்டுங்க. கஞ்சி வாங்கிட்டு வர போறீங்களா? ஏஞ்சாமி நீங்க 10ஆவதுல 100 மார்க் எடுத்தீங்களா? அதுக்கு தான் 100 மார்க் எடுத்துட்டே நாடகத்தில் கிடக்கு. ஏய் போய் மாப்பிள்ளைக்கு போட்டு விட்டு கூட்டு வா. மாப்பிள்ளையா சாமியாடா? சாமியை கூட்டாட காய அடிச்சு விடுவான். ஏய் இது நாளைக்கு காலையில் தேவைப்படும்டா. எதுக்கு? நம்ம வீட்டு பலகை செதுக்கணும். அது இல்லையா? இது எதுக்கு உள்ளது? இது எலுமிச்சம்பழம் ஜூஸ் போடுறது. சரி தெரியாமல் சின்ன பிள்ளைய இதுக்கு போய் நீங்கள் கோச்சிக்கிட்டீங்கன்னா அப்புறம் சுப்பிரமணியம் சொல்லி கொடுத்து எல்லாரும் காலையில அப்புறம் உளுந்து வடைக்கு அவன் திங்கிறத வச்சு சொல்கிறாங்க பாவம். சரிங்க, நல்ல விஷயமா பேசுறிய. இந்த ஊர் வந்தது தெரியுமா? உங்களுக்கு தெரியாம நான் வந்து கேள்வி கேட்டது என்னைய ஏதாவது என்ன கேள்வினாலும் கேளுங்க, சொல்லாட்டி சுட்டு போடுங்க. இந்த ஊருக்கு பேர் என்ன? பட்டத்தரசி. ஐயோ, இதை கேட்டால் ஏதாவது சொல்லுவாங்களே. கேளு கேளு கேட்டு உள்ளூர்னே செருப்பு கல்டி அடி வாங்குறோம். டேய் உள்ளூர், நான் கேட்குற கேள்விக்கு சரி. இந்த ஊர் ஆரம்ப காலத்திலே கேளு. என்ன போட்டிருக்காங்க? பட்டத்தரசி. அதுவும் கிடையாது. எங்கள் ஐயா கோடாங்க என்கிட்ட சொல்லி கிளப்பி விட்டு போயிடுவாங்கண்ணே.
ஊர்ல பிடிச்சி கட்டி வச்சு ஊர்ல கிளப்பிட்டு போறதுக்கு நாங்க என்ன கொரோனா நோயாளி இரு வர்றேன். இரியா அட, இரு, இரு. ஏய் இருங்கப்பா என்னைய பேச விடு. என்னைய பேச விடுவே. எலியப்புறம் அவன் வாட்டுக்க பேசாம தான் இருந்தாங்க. நீ தாண்டா வாயை கொடுத்து என்னைய கிளப்பி விட்டு எனக்கு தெரியுமனே என்னப்பா இந்த இருக்கு எங்க ஊர் 5 கிலோமீட்டர்ல. அப்ப உனக்கு தெரிஞ்சுதான் இருக்கணும். எனக்கு தெரியும். இங்கே ஆரம்பத்திலே ஒரு மூதாட்டி இருந்தால் இந்த வந்துட்டாங்கல்ல கிளவிக்கு. ஏப்பா பட்டத்தை அரசினா தானே ஐயா வருவாரு. ஆனாமதுரைக்கு ஒரு கிளவி. மயனே அரசி தானடா. மானாமதுரைக்கு ஒரு கிளவியை கொண்டாந்தாங்க. இப்போ இந்த ஊருக்கே ஒரு கிளவி கொண்டாந்தாங்க. எல்லா ஊருக்கும் அந்த கிளவியத்தையும் தூக்கிட்டு போவோம். ஏன்னா அதுக்கு தான் கேட்பாரு கிடையாது. அது அண்ணாத அது பேர் பூச்சண்டு. இருங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ இந்த பட்டத்தரசி மக்களே வியந்து கைதட்டு வாங்கலைன்னா நான் இந்த நாடகம் நடிக்கல. கேட்கணும்னு விதி, வேற வழி இல்லை. சாமின்னு வாக்குறேன் கெட்டவாதில் போய். ஆடா நீ சொல்ற. இருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இவன் ஏதாவது சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கிறேன். வாழு. பட்டம் என்றால் எல்லாரும் நினைக்கிறீங்க. அந்த வாரு அவன் சின்ன பிள்ளை, என் தம்பி தெரியாம பேசிட்டேன். சரி. அதுதான் சொல்ல வந்தேன். என் தம்பிகளுக்கு தெரிஞ்சது பட்டம் தெரிஞ்சு- காத்தாடி. தெரிஞ்சு- என் தம்பி சொல்ற ஒத்துக்கிறேன். தெரிஞ்சுதான் சொல்றாப்ல. பட்டம் பட்டம் என்றால் அதற்கு ஒரு வழி இருக்கு. நம்ம கிராமத்தை சொல்ல என்னடா மழை ஒவ்வொரு பாட்டமாக இறங்குதுன்றாங்க. பாட்டம் பாட்டமாக பெய்யும்ல விட்டுறேன், அப்புறம் ஒரு பக்கம் பெய்யும், அப்புறம் விட்டுறேன். என்ன பாட்டம் பாட்டமாக பெய்யுது மானம் அப்படின்றோம். பட்டம் பட்டம் பட்டமாக ஒவ்வொரு வாழையடி வாரிசுகளாக ஒரு ஆரம்பத்திலே ஒரு கிளவி, இந்த கிராமத்திலே கிழவனும் கிளவிதான் குடியேறினது. இது இந்த ஊருக்கார இல்லைன்னு சொல்லு பாட்டனும் 2 பேரும் வந்தா தானே அடுத்த ஊர் பெருகும். அதான் சொல்றேன், வேற ஒன்றும் சொல்லலை. சொல்லு. அப்போ செந்தில் நீ தான் நீ சொல்லுவேன். நீ என்ன சொல்லு சொல்லு. பல பாட்டங்கள். பாட்டங்கள் என்றால் பல வாரிசுகள். ஆஹா. பல வாரிசுகளை ஒன்று சேர்த்தா இந்த பட்டத்தரசி என்ற ஒரு மூதாட்டி. வாத்தியாரே நீங்க போயிருங்க. உங்களை வந்து இல்ல இருந்தாலும் பல வாரிசுகளை உருவாக்கி ஒன்று சேர்த்து பட்டத்துக்கெல்லாம் இந்த வாரிசுக்கெல்லாம் அதிபதி அவதான் எங்க அப்பத்தா பட்டத்து அரசி. அதனாலதான் அந்த கிராமத்துக்கு பட்டத்தரசி என்று பேர். என்ன எல்லாத்தையும் வளர்த்தா. அப்ப உண்மைதானோ கைதட்டாள எல்லாம். அப்ப நீங்க நகைச்சுவையை கொள்றீங்களா இல்ல இது பண்றீங்களா? நான் உண்மையத்தையும் சொல்றேன். இது ஐயா சொன்னதை நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல வரலாறு இருந்தா எடுத்துட்டு வாங்க. இது உண்மையா இல்ல நீ எதுவும் சொல்லு. அண்ணே உண்மைண்ணே. இல்ல தம்பி தெரியும்ல இல்லாட்டி அவ கேளுங்க உண்மையா இல்ல சொல்லுவாப்ல. டேய் இவன் நாரப்ப டேய் கிறிஸ் கட்ட சொல்லுப்பா. சொல்லிட்டாயா? பதில் உண்மைதான், கைதட்டு வந்துருச்சு. அப்புறம் நீ என்ன புழக்க போறேன்னு இங்க வந்திருக்க. அது சொன்ன தெரியாம சொல்லிவிட்டாங்க. நான் கரெக்டா சொல்லுவேன். சொல்லிட்டாங்கல்ல. அப்படியா? சரி உங்கள்ட்ட இருக்கு பதில். சரி சொல்லுங்க. விதி நான் சொல்ல தெரியாம சொல்லிட்டேன். சரி நான் ஒத்துக்கிறேன். ஏன் சொல்லு சொல்லு. என்ன கேட்டீங்க? இந்த கேக்குற மத்தியில கேட்ட கேள்வி என்ன தெரியாம வந்து என்ன சொல்றானா? என்ன கேட்டீங்க? சொன்ன நீ தான் சொல்லு. ஏன் இந்த கிராமத்துக்கு நம்ம வந்தோம்? ஏய் பட்டத்தரசின்னு இந்த கிராமத்துக்கு பேர் வர காரணம் என்ன? பட்டத்தரசி. பட்டத்தரசி இறங்கலாமா? அந்த கருவாட்டு கூட வண்டி நிற்காத 5 நிமிஷம் நிற்கும், டீ பலாரம் சாப்பிடுவேன். என்ன ஸ்டாப் மாதிரி சொல்ற? என்ன செல்வம் கண்டேட்டா? பட்டத்தரசி கிராமத்திற்கு எதற்காக பட்டத்தரசி என்று பெயர் வந்தது? அதுதானே. என்ன புரிச்சு? நீ சொல்றதுக்குள்ள ஒரு தூக்கம் வந்துக்கிறான். ஆனா அவன் அறிவாளி, நான் முட்டாள். நீங்க பேசி பிடிக்க நான் தூங்குறேன். சொல்லு சொல்லு. கெடா உரிக்க சத்தி குட்டி வெட்ட நேரமாகிவிட்டதால் வச்சு மிதி. யார் யாரு கறி வேணும்னா முதலே சொல்லணும்ப்பா. அப்புறம் குட்டி கறியில் நீ வையக்கூடாது. கறி வெட்டுற மாதிரி. டேய் அது கறி கிடையாதுங்க. ஆரம்ப காலத்திலேயே இந்த பட்டத்தரசி கிராமத்திற்கு பட்டத்தரசி என்று பெயர் இல்லை. இது உண்மை, வரலாறுல இருக்குங்க. ஆரம்ப காலத்தில் மானாமதுரையிலே ஒரு பகுதி என்றுதான் மக்கள் அழைப்பார்கள். அப்புறம் வருவாங்க தமிழ்நாட்டில் ஒரு இடம் பாக்க, இந்தியாவில் ஒரு பகுதி இல்ல இல்ல கிமுல அப்படித்தான் கூப்பிட்டாங்க. இந்த கிமு கிபி எல்லாம் இவங்கள கூட சொல்லு. எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு மானாமதுரையிலே ஒரு பகுதியாம் இந்த ஊர் இருந்தது. பட்டணம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலே இருந்து காது ஊத்துக்கு பத்திரிகை வைக்கப்படுவதற்காக அரசி அங்கிருந்து இங்கே வருகை தந்திருந்தார்.
அங்கேருந்து வருகை தந்த போது சாலையோரங்களிலே நடமாடி கொண்டிருந்த நபர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி முனியசாமி வீடு எங்கே இருக்குது, நாங்கள் பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னு கேட்டபோது அந்த முனியசாமி கேட்டாராம், நீங்கள் யார்? முனியசாமிக்கு இப்படி ஒரு சொந்த பந்தம் கிடையாது, எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டப்போ அந்த அரசியாகப்பட்ட பெண்மணி சொன்னாலாம், நாங்கள் பட்டணத்திலேருந்து வரோம், பட்டணத்திலேருந்து வந்த அரசி நான் தான், பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னு சொன்னபோது அந்த பத்திரிக்கையை முனியசாமி பெற்றுக்கொண்டாராம். அந்த பட்டணத்து அரசியே என் கையிலே பத்திரிக்கையை கொடுத்தையே இந்த பட்டத்து அரசி கொஞ்ச நேரத்துல மேடை எப்படி புழக்க தெரிஞ்சாங்கல்ல. ஏலே இதை நான் தப்பா சொல்லவே இல்லை. சரி சரி நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன் பாரு, என் புத்திக்கு என்ன நான் வந்து வேற யாராவது நாங்கள் சொல்லக்கூடிய பதில்களை இந்த நீதிமான்களை ஏற்றுக்கொண்டுதான் எங்களுக்கு கைதட்டு என்று ஒரு தீர்ப்பை எழுதியிருக்கிறார்கள். உள்ளே ஆளோல சோடு ஒரு சத்தம் வந்தது. அதெல்லாம் கிடையாது, பயந்துட்டு சொல்லு. அது ஏன் வந்ததுன்னு எனக்கு பயந்துட்டு சொல்லுங்க. படிச்சுட்டு வேற பொது வாழ்க்கையில கேளுங்க. உள்ள சத்தம் வந்துச்சுல, எத்தனை கேள்வி இருக்கு கேளுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உள்ள சத்தம் வந்துச்சுல, இல்ல உள்ள சத்தம் வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? வரத்தம் செய்யும். அப்ப என்ன காரணம்? 10 பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தா அந்த இடத்துல சத்தம் பெண்கள் கூட்டம், எது வர பெண்கள் கூட்டம் உள்ள இருக்க மாதிரி எனக்கு சந்தேகம் கிடையாது. அப்ப எங்கிட்ட தோத்துட்டும் சொல்லி நான் பட்டத்தரிசி மேடையில எல்லாத்தையும் கலந்து ஒரு கேள்விக்கு பதில் தெரியல. அப்புறம் கை தட்டல இந்த நீதிமான்க பொய்யா, நீதி தோத்து விட்டதா, சிலிண்டர் அமர்ந்து சிலிண்டர் அமர்ந்துருச்சு, இது அமர்ந்துருச்சு உள்ள. அண்ணே நான் சொல்றேன் நடுவர், அண்ணே கை தட்டினாங்கல்ல. ஆமா, அப்ப நாங்க தப்பா சொன்னா எப்படி தட்டுவாங்க? உண்மை இல்லாம தட்டுவாங்களா கை? அது உள்ளூர்ல அது தட்டுறான்னா இவங்க ஒட்டி தட்டி வர்றாங்க. ஒட்டி வருதோ ஒட்டி வருதோ மானாமதுரையில ஒரு பகுதி, ஒட்டி வந்து விலகு. மானாமதுரையில ஒரு பகுதின்னு எல்லாரும் ஏத்துக்கலாம். சரி, அதுக்கப்புறம் கொண்டு போய் எங்க பத்திரிக்கை வைக்கிறதுல கொண்டு சரி வந்துச்சுல பொருத்தமா சொல்றாங்க. பரன் இங்க இருங்க, பரன் வச்சு ஆளோலம் சொன்னாம ஆளோலம் சத்தம் வருதுல, பரன் வச்சு தானே வருங்க. யாரு பரன் மேல நிக்கிறா? என் தங்கச்சி. அவங்க மட்டும்தான் இருக்காங்களா? எல்லாரும் இருக்கா? டேய் எல்லாம் முத அந்த பரனை கட்டின பரன்னு ஒண்ணு அமைச்சு தானே ஆளோலம் சொன்ன சத்தம். ஆமா, பரவரட்டி இருக்காங்க. இந்த பரணை அமைப்பதற்கு, பரணை அமைக்கணும்னா இப்ப இந்த மேடை அமைக்கணும்னா என்ன பண்ணணும்? முத குழி தோண்டணும். சரி, குழியே தோன்றேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா அடிக்கடிக்கு வரணும். கீழே என்ன நிக்கிறதுக்கு காரணம் என்ன? நிக்கிறதுக்கு காரணம் என்ன? கம்பு உண்டணும். அப்படி பேசு. அப்ப பரணை அமைக்கணும்னா கீழே கம்புகள் ஊனி அது மேல பரணை அமைக்கணும் இதானே? ஆமா. அதுக்கு எத்தனை படிகள் அமைச்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும். படிகளோட எண்ணிக்கை என்ன? தம்பி இந்த பலகைல குறும்பு தெரிச்சு போகும். கதை பலகை. பரன்கள் என்றால் என்ன? கேள்விக்குறி. அதிகாலையிலே சூரியன் உதிப்பது கிழக்கு, அந்த சூரியன் ஈவினிங் மறைவது மேற்கு. வழக்கம் தென் திசையிலே இருக்கின்ற கர்ணா கர்ணா கர்ணா. ஒரு தைப்பு என்ன இருங்க இல்ல தெரியலைங்கிற விஷயம் எனக்கு தெரியும். சுகமூர்த்தத்திலே போடுவதுதான் கொட்டு அகை. சுப முகூர்த்தத்தில் அதை படிக்கையோட எண்ணிக்கை கூட நீங்க சொல்ல வேண்டாம். இப்ப முதல்ல முகூர்த்த கால்னு ஒண்ணு ஊன்றோமா இல்லையா? எந்த சுப நிகழ்ச்சி பண்ணாலும் முகூர்த்த கால்னு ஒண்ணு வைப்போம்ல. ஏன் அதுக்கு சாமி மட்டும் முகூர்த்த கால் ஊனணும்? அதையாவது சொல்ல கிடையாது. முதல்ல மூர்த்த கால் வந்து ஊண்ட மாட்டாங்க எங்கேயுமே. முத கொட்ட ஒருவர் வந்து இடத்தை பார்க்க வண்டியை விட்டு இறங்கி அவர் காலத்தையும் பூமியில ஊண்டுவார். கை தட்டலாம். காலை இப்போத்தையும் யோசிச்சேன், பருப்பு வந்துருச்சு. இது என்ன தப்பு? ஒட்டவோட கூப்பிடுற கல்யாண வீட்டுக்கு முத பைக்கில் வருவார், எங்கன்னே ஓடணும். முத வண்டியை நிப்பாட்டினோடனே அவர் காலத்தான் அந்த பூமியிலே ஊன்றார். விளக்கம் முழக்க வேண்டாம், நீ கேட்டதுக்கு பதில் சொல்லு. இந்த நகைச்சுவை பண்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன். இரு தம்பி, சுபமூர்த்தத்துக்கு ஒழுங்கா சொல்லு வேற மாதிரி. சுபமூர்த்தம் மூர்த்தமா முகூர்த்தம் அது சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்க ஏரியா பாசியா யாராவது சிவகங்கைன்னு சொல்லியிருக்கீங்களா? சிவசங்க அவ்வளவுதான். அந்த பக்கத்திலே நீதிமான்கள். வியாழக்கிழமை சொல்லுங்க. வியாழக்கிழமை, விசாலக்கிழமை, ஐப்பசி மாசம், அப்பசி. இது பூரா சிவகங்கை மாவட்டம், ராமநாத மாவட்டத்தினுடைய தமிழ் தான். சரி, வந்தாக போனாக சலுப்புடுங்க புடுக்காருங்க உட்காருங்க. சொல்லுங்க என்ன கேட்டீங்க? இந்த பயிற்சிக்கு எனக்கு வந்துருச்சு. முகூர்த்த கால் எதுக்கு ஊன்றாங்க? ஆமா,
ஆட்டுக்கால ஊண்டிருக்கலாம், டேய் கவுச்சி வாட. மாட்டுக்கால ஊண்டிருக்கலாம், டேய் மனுஷங்கால ஊண்டிருக்கலாம். ஆனா எதற்காக ஒவ்வொரு சுப நிகழ்ச்சியிலையும் மூர்த்த கால ஊன்றாங்கன்னா, ஆமா ஒத்த கால ஊன்னா தாங்க அத்தனை கால ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இங்க 3 பேர் ஆட்றாங்க ஒரே மாதிரியா. அண்ணே ஒரு கால ஊன்னாதானே அடுத்து அதுல மாற்றம் கிடையாது. நீங்க என்ன? உங்களுடைய கருத்து என்ன கேட்டியா அது மறுபடியும் சொல்லுங்க. உங்களுடைய கருத்து அதை பத்தி எதுவும்? நான் சொல்றேன். ஆ. சுப முகூர்த்தம் என்றால் எதற்காக முகூர்த்த கால் ஊன்றாங்க அதுதானே கேட்குறீங்க. முகூர்த்த கால் என்பது சொல்லலாம். முகூர்த்தம் என்றாலே ஒரு ஒரு அது அது பெரிய வசனம் தெரியாட்டம் மூடிக்கிட்டு இருக்கு. பெரியது கொஞ்சம் மாதிரி இது ஒன்று இதான் ஒன்று சீன் வரும். திருப்பூட்டு. திருப்பூட்டா? ஆமா, கல்யாணம் என்பது திருப்பூட்டுதல். ஆமா பாருங்க இருங்க, ஆமாங்க. ஆமா, ஏப்பா எத்தனை மணிப்பா திருப்பூட்டுறிய? திருப்பூட்டு உண்மைதான். சரி சொல்லு திருப்பூட்டுதல் ஆ மற்றும் காதணி விழா, பூப்புனி நீராட்டு விழா, குண்டு பழுப்புகளா, ஆர்ச்சுகளா, டீப் லைட்டுகளா, மைசெட்டுக்கு அலமத்து கொடுத்தேன். டேய் டேய் சொல்லுப்பா, சொல்றீங்களா அப்புறம்? ஒரு சீட்டர்ரா ராமா. என்ன கேட்டிய? என்ன டேய் டேய் சொல்லுங்கடா. மூத்த காளி ஏன் உன்றா மிஸ்டர் யோகி பாபு? முகூர்த்த கால் சொல்லி எதற்காக ஊன்றாங்கன்னா, முகூர்த்த காலில் அந்த ஊண்டக்கூடிய அந்த கம்புல வேப்பங்கொள்ளை, அதிலேயே 9 நவக்கிரகங்கள், நவதானியங்கள் கலந்த ஒரு துணி ஒன்று அதில் கட்டுவாங்க. சிங்கம். அந்த துணியிலே 2 ரூபா மாமிஸ் மஞ்சள் வாங்கி தடவி இருப்பார்கள். என்ன மஞ்சள்? மாமிஸ். சரி, வேற கம்பெனி ஏதோ ஒன்று விடுங்க. அன்னைக்கு அந்த கம்பெனி போட்டான், இன்னைக்கு ஆச்சிலாம் போடுறேன். சரி, அதெல்லாம் சரி, சரி. ஆச்சி அது நல்லா இல்லை, ஒட்ட மாட்டேங்குதான். பிசு பிசு. சொல்லுங்க அப்ப என்ன கம்பெனி இருந்துச்சு? மாமிஸ். டேய் விடுறா அவனை, ஏதாவது சொல்லி தொலைங்கடா. நான் பிறக்கும்போது ஒரு இல்லையே அப்போ. நான் பிறந்த பிறந்துச்சு. டேய் சொல்றா. மஞ்சப்பொடி தடவி அப்படியே அந்த கோழியை வாத்து. டேய் அந்த கம்புலையே கட்டி 1 அடி தோண்டக்கூடாது. போடா, நான் நாளைக்கு வரலடா. ஷார்ட் ரூட்ல போக கூடாது, லூசு. இதுல போ. டேய் அவன் கண்ணாடி எல்லாம் உடைச்சிடு. இதுல போ. எனக்கு ஐயா இது சொல்றேன். அவன் சொல்லல, பதில் சொல்லல. விடு டேய் விடுங்க. நான் எதுவும் கேட்கல, மறந்துடுறேன். இங்க நான் எந்த கேள்வி உங்கள்ட்ட நான் கேட்கல. சரி சாமி, நீங்க எந்த இருப்பது என் தங்கை ஆ வள்ளி, என்னுடைய ஆள். அழைத்து வருங்க. கூட பிறந்திட்ட எப்பிறவி குட்டிக்கிளி ஓட வந்தமடா, ஒரு நாளும் பிரியாத தம்பிகளே பாட்டியாக இன்னும் இருந்தோமடா, என்ன செய்வோம் இன்னும் இருந்தோமடா. ஓட்டத்தை சோகப்பட்ட படிச்சுட்டாள். உன் முகர அப்படியே தாப்பலாம் குச்சி முண்டை. ஓடியாத்தா கண்ணே. எடுத்து வச்ச பாலு விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது. அந்த வெள்ளி நிலா காயுது. எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது. அந்த வெள்ளி நிலா காயுது. அடவா மாமா, கிட்டவா மாமா, அடவா மாமா, கிட்டவா மாமா, மாமா. எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாலும்